சிங்கப்பூரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று வாங்கினோம். அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 5 விஷயத்தை மெயினாக செக் பண்ணணும். COE பேலன்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் என்டால்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் நம்ம இங்கே சிங்கப்பூரில் வண்டியை யூஸ் பண்ண முடியும். நம்ம யூஸ்வலாக வண்டி வாங்கும்போது ரோட் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ அந்த ரோட் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா, அதோட வேலிடிட்டி எவ்வளோ. தேர்ட் திங், வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் வண்டியை ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கா, அதோட டயர்லாம் ஓகேவா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை. வண்டியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்குதா, டேமேஜ் இருக்குதா அப்படிங்கலாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துடுங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா OneMotoring.sg அப்படிங்கிறதுல ஆன்சர் டிஜிட்டலாகவே நம்ம பண்ணி நம்மளோட பேரில் மாறும்போது நம்ம புதுசாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். வண்டி சிங்கப்பூரை பொறுத்தவரையும் நமக்கே தெரியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். கிடைச்ச ஆப்ஷன் நான் MRT தான் சொல்லுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக இன்லேருந்து இன்னொரு 2க்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மட்டும் பைக்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ராசஸ் இப்படிலாம் தான் நாங்கள் பண்ணி எங்களுக்கு ஒரு பைக் வாங்கினோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க.